அழைப்பானை நான் படிக்க அனுப்புனீங்களா இல்ல நாட்டு மக்கள் நான் படிக்கணும்னு கொண்டு வந்து அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம். அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல. எதுக்கு வீட்டுல போய் ஒட்டணும்? வீட்டுல யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா. எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளசரவாக்கம் காவல் நிலையத்துல இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் உதவி ஆய்வாளர் அந்த ஆய்வாளர் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நான் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி. நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க. அழைப்பானை நான் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் நான் படிக்கணும்னு அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம். அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல. வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சா, நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிர்ல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்துல வச்சுட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுறவனாவது சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் நேர் நிக்கிறேன். நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல 4 அழைப்பானைனா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராம இருந்தா சொல்லலாம். நீ எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க. எதுக்கு வீட்டுல போய் ஒட்டணும்? வீட்டுல யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா. அவங்க சட்டம் படிச்சவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. நீ கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த ஆய்வாளர் வேக வேகமா இதை அடிச்சு அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல. வளசரவாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு, படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா? அதை வர போறவங்களுக்கு நோக்கம் என்ன?